அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். உங்கள் விடுதலைக்காக செய்தி அளித்து ஜெபிப்பவர் சாது சோபிதராஜ். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எதை தீர்மானிக்கிறானோ அது அவன் வாழ்க்கையில் பலிக்கும். அவன் எதை செய்யும்படி எத்தனப்படுகிறானோ அதற்கு ஏற்ற செயலை பெற்றுக்கொள்ள கூடும். ஆண்டவருடைய கை கிரியை செய்யாமலும் இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீமையை எத்தனப்படுத்துவதும் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வழியின் பலனை அடைவான். எந்த மனிதனையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவது அவருடைய திட்டமும் தீர்மானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. குப்பைக்கு சமமாய் எண்ணப்பட்ட மனிதனை மேன்மைப்படுத்துகிறவர், எண்ணமற்று போன குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளுகிறவர், புறக்கணிக்கப்பட்ட மனிதனை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவர். எந்த மனிதனாய் இருந்தாலும் அவன் தன்னை என்னை யாரும் நினைக்கவில்லை, எனக்கு யாரும் உதவி இல்லை, என்னை யாரும் ஆதரிக்கவில்லை, என்னை யாருமே மதிக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தளர்ந்து போக தேவையில்லை. உங்களுடைய மதிப்பை நல்ல முறையில் அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் மதிப்பு இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையின் மதிப்பு அறியாதபடியினால் அநேகர் வாழ்க்கையை வீணாக செலவழிக்கிறார்கள். வாழ்க்கையின் மதிப்பு இன்னதென்று அறியாதபடியினால் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை பாதியிலே முடித்து விடுகிறார்கள். பாதியிலே சத்ருவால் வேட்டையாடப்படுகிறார்கள். சத்ருவால் இழப்பை சந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அந்தஸ்தை, வாழ்க்கையின் மேன்மை, மதிப்பு, தரம் இன்னதென்று அறிந்திருக்கிறபடியினால் அந்த மனிதனோடு அவர் ஈடுபாடு கொண்டு அவனை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவனுக்கு தன் வாழ்க்கையின் மேன்மையும் மகிமையும் மதிப்பும் இன்னதென்று அவனுக்கு மனக்கண்களை திறந்து வைத்து அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு விளக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதனோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு. கர்த்தரை பார்த்து சொல்லு, உமக்கு பிடிச்சா போதும். ஹல்லேலூயா. சர்வ வல்லவருக்கு உன்னை பிடித்திருக்கிறது. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானத்தின் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு உன்னை ரொம்ப 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 பிடிச்சிருக்கையா. ஜீசஸ், I love you Jesus. சொல்லுங்க, I love you. உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். I like you because you love me, because you like me first Lord. நீர் என்னை விரும்பினீர், நீர் என்னை நேசித்தீர். அதுதான் யா உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இத நான் சிந்திக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர வாழ்க்கை எந்த தன்மையில், எந்த தோற்றத்தில் இருந்தா கர்த்தருக்கு பிடிக்குமா அப்படி இருங்க. அநேகருக்கு பிடிக்கலன்றதுக்காக கர்த்தரை அந்த மாதிரி கணக்கில் வைக்காதீங்க. கர்த்தருக்கு பிடிக்காதவன் நீ இருக்கிறபடியே உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. நீ இருக்கிறபடியே உன்னை அங்கீகரிக்கிற தேவன். நீ இருக்கிறபடியே உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். சீர்குலைந்து போன உன்னை ஏற்றுக்கொண்டு சீர்படுத்துகிற தேவன். பைத்தியமாயிருந்தவனை ஞானியாய் மாற்றுகிற தேவன். இல்லாதவனை பரிபூர்ணமடைய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. பலவீனனை பலவானாய் மாற்றுகிற தேவன். தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். அவர் அதான் சொல்றார், நான் நிறைய பேரை பார்த்தேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ ஐ எலெக்ட் யூ. நான் உன்னை தெரிந்து கொண்டு. ஹல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன் ட்ரில்லியன் பீப்புள் உலகத்தில் இருக்கும்போது ஒரு சாராரை மட்டும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அல்ல என்ன தெரிந்து கொண்டது, ஏன்னா உயிருள்ள தேவன் வேற நிறைய இல்லை, அவர் ஒருவர் தான் தேவன். ஆனா மனுஷன் நிறைய இருக்கிறான், அதுல தெரிந்தெடுக்க வேண்டிய உண்டு. தேவன் ஒருவர், அங்க தெரிந்தாலும் எடுக்க முடியாது. ஒரே தேவன். ஹல்லேலூயா. ஏக சக்கராதிபதி தான் உண்டு. அவர் ஒருவர் தான் ஞானம் உள்ளவர், நித்திய ஜீவன் உள்ளவர். அவர் ஒருவர். வேற எதை தள்ளிட்டு இவரை தெரிந்து கொண்டேன் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அவர் தான் தேவன். ஆகையால் தான் சொல்ற, நீங்கள் ஐயா என்ன தெரிஞ்சுக்கிறது, நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். உன்ன மாதிரி அநேகர் இருக்கிறாங்க, உன்னை விட பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க. பட் எனக்கு நீ தேவை, நீ முக்கியம். ஹல்லேலூயா. உன்னிலே நான் மகிமைப்படுவேன். யாக்கோபே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். உன்னை தெரிந்து கொண்டதன் முகாந்தரம் உன்னிலே மகிமைப்படுவதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்கள் கனி உள்ளவர்களாய் இருப்பதற்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்களுடைய கனி நிலைத்திருப்பதற்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நல்லது, நட்டு வைத்தேன். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டு உங்களை நட்டு வைத்தேன், தெரிந்து கொண்டு உங்களை ஏற்படுத்தினேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்துகிற தேவன். ஈசாயின் குமாரர்கள் 8 பேர். அதுல 8வது பையனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். மீதி எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆளு தோற்றம் ராஜாவுக்குரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு, ராஜாவுக்குரிய முகப்பாவனை இருக்கு என்றெல்லாம் அன்றைக்கு சாமுவேல் ஒரு மனுஷீக முறைமையின்படி அவர் அன்றைக்கு பார்த்தார். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் இவனை தெரிந்து கொள்ளல. ஹல்லேலூயா. நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று அன்றைக்கு அநேகரை கர்த்தர் புறம்பாக்கி இந்த வீட்டிலேயே இந்த மனுஷன் தாவீது மட்டும் ஒதுக்கப்பட்டவனாக, மற்றவர்களை விட கனம் குறைந்த ஒரு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேகரை விட நீங்கள் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஹல்லேலூயா. அநேகரை விட உங்கள் வீட்டிலே நீங்கள் உங்களுடைய சகோதரிகள் நல்ல படித்த நல்ல அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் படிப்பு குறைந்த ஆளா இருக்கலாம், வசதி குறைந்த ஆளா இருக்கலாம், ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சம்பளம் உங்களுக்கு போதியதாய் இராமல் இருக்கலாம். குறைந்த நபராய், தாழ்த்தப்பட்ட நபராய், ஒதுக்கப்பட்ட நபராய், மேன்மை உள்ளவர்களோடு சமமாக உட்கார முடியாதபடி, பேச முடியாதபடி ஒரு சம அந்தஸ்து அற்ற நபராய் இருக்கலாம். இங்கே சம அந்தஸ்து அற்றவனாக மற்றவர்கள் எல்லோரும் அன்றைக்கு விருந்து கலைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஈசாய் அவனுடைய மற்ற அனைத்து குமார்களும் அங்க விருந்துல இருந்தாங்க. அவன் வீட்டுல ஒரு விருந்து நடக்குது, நல்ல காரியம், அதுல கூட இவனுக்கு இடம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட நபர். சிலர் உங்களை ஒரு பேருக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்குரிய ஒரு கணத்தை தந்து உங்களை அழைக்க மாட்டாங்க, போறதை எதிர்பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் இதெல்லாம் பாப்பார், ரொம்ப ரொம்ப டீப்பா பாக்குற தேவன். நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்லையோ, நீங்க ஃபீல் பண்ணாம இருக்கிறது வரைக்கும் நல்லது. தேவன் உங்களுக்காக ஃபீல் பண்ணுவார். என் பிள்ளைய இந்த ஜனங்கள் அற்பமாய் நினைத்துட்டாங்க அப்படின்னு. உங்களுக்கு கனத்தை உங்களுக்கு தரலன்னா கர்த்தர் அதை பாப்பார். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஆவி தேவனுடைய ஆவியாய் கரெக்டா இருக்கணும். உங்க மதிப்பு தேவனுக்கு ஒத்த மதிப்பு. தேவன் உங்கள் தரத்தை அப்படி மாற்ற விரும்புகிறார். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தான் நீங்கள் அனைவரும். ஹல்லேலூயா. வாசிங்கள். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, தாவீதை பாருங்கள், நான் தாவீதை குறித்து உங்களோட சொல்லிக் கொண்டிருந்தேன். அவன் வீட்டுல அவனுக்கு மதிப்பு இல்ல. அவன் அந்த விருந்துக்கு வந்து அதை அலங்கரிக்கணும்னு அவங்க விரும்பல. அவன் அந்த வீட்டினுடைய அலங்காரமாக அல்ல, அலங்கோலமா இருப்பான்னு அவங்க நினைச்சாங்க. தேவனுக்கு பயப்படுகிற நீதிமானுடைய வீட்டிலேயே இந்த மிஸ்டேக் நடக்குது. ஹல்லேலூயா. ஈசாய் ஒரு தெய்வ பக்தி உள்ளவன். அப்போ அங்கே தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் காணப்பட்ட இந்த தாவீதை அவர்கள் ஒதுக்கி வச்சு, அவங்க நினைப்புக்கு அவன் வரல. வீட்டாருடைய நினைப்புக்கு அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பேரறியப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்லது நியாயாதிபதி அல்லது ராஜாவுக்கு ஒப்பானவன், ராஜாவையே ஆர்டேன் பண்ணுகிற ஒரு மதிப்புக்குரிய தேவனுடைய பிரதிநிதி அந்த வீட்டுக்கு வரான். ஹல்லேலூயா. அந்த வீட்டுல அன்னைக்கு அவ்வளவு பெரிய விருந்து, பெரிய ஒரு மனுஷன் வர்றாரு. இவனுக்கு தெரியவே தேவன் அதை பார்த்துட்டு இருந்தார். தேவனுடைய செலக்ஷன் அவன் மேலதான் இருந்தது. மனுஷனால் தள்ளப்பட்டதானாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. மனுஷனால் தள்ளப்பட்டதானாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. God chosen you. தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். மறவாதே, இந்த வார்த்தையை நீ மறக்காத. தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அறிவு தேவனுக்கு என்ன பிரியம் வந்தபடியா, தேவனுக்கு என்ன பிடித்திருக்கிறதுனால என்னை அவர் தனக்கென்று தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா.